காசி வடகாசி தென்கொடியுள்ள தென்காசி ஆண்ட மாமன்னர் பராக்கிரம பாண்டீஸ்வரர் அவர்கள் 1463ஆம் ஆண்டு மார்கழி மாதம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி திதியில் அவருடைய குருநாதர் வீரகண்ட வித்யநாதருடைய முன்னிலையிலும் காசிமா நகரத்திற்கின்ற பல சித்தர் பெருமக்களுக்கு வருகை தந்து இந்த உலக பேரண்டத்தில் கங்கை நதியில் நடக்கக்கூடிய கங்கை ஆராத்துடைய பூஜையுடைய கட்டளைதாரர் மாமன்னர் பராக்கிரம பாண்டீஸ்வரர் 5 கால பூஜையை நடத்தியிருக்கிறார். மேலும் காசிமா நகரத்திற்கு காசி விஸ்வநாதர் மீது அளப்பரிய பற்று கொண்டு அவருக்கு நிறைய நிலபலங்களையும் கொடுத்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உலகம் முழுவக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் காசி விஸ்வநாதருக்கு என்று ஒரு தனி ஆலயம் அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய மாமன்னர் பராக்கிரம பாண்டீஸ்வருடைய ஆலயத்திற்கு அவருடைய ஜீவ சமாதியான அன்று நம்ம தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து நீதிமன்றத்திற்கு கூடிய நீதியரசர்கள், மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்கள், உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், உயர்திரு கோட்டாட்சியர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள், மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர்கள், அனைத்து மாவட்ட வனத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் கிட்டத்தட்ட 48க்கும் மேற்பட்ட அனைத்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் இங்கே அந்த ஜீவ சமாதியான நாளில் அன்றைய நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் மிக விரைவாக பத்திரிகை அனுப்பப்படும். உங்களை சந்தித்து கொடுப்பதற்கான அனைத்து முயற்சி எடுப்போம். ஆகவே ஐயாவுடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை தோறும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே அனைவரும் நீங்கள் கலந்து கொண்டு ஐயாவுடைய பேராற்றலை பெற்று செல்ல, அவருடைய ஆன்மீகம் சைவமும் வைரமும் இந்த உலகத்தில் தலைத்தோங்கி நின்றிருக்கிறது. 14 நாடுகளை ஆட்சி செய்த மன்னர். அப்படிப்பட்ட அவருடைய இந்த தெய்வீக பணி நமக்கெல்லாம் இன்றைக்கு வழிபாட்டுக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். வாருங்கள் வாருங்கள், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.